Hi friends, இது உங்கள் கிரியோன் ஆட்டோகேட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசம்பிளி பற்றி பார்க்க போகிறோம். கிரியோவில் அந்த அசம்பிளி எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பேசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஸோ இதான் அசம்பிளி. நம்ம வந்து பார்ட் மாடலிங்கில் பண்ண டிசிமிலர், அதாவது தனித்தனி பார்ட்டை ஒரு கம்பைண்டாக ஒரு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரியோவில் எப்படி அசம்பிளிக்குள்ளே போகிறதுனா, ஸோ நம்ம நியூ கிளிக் பண்ணிட்டோன்னா இங்கே அசம்பிளின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஓகே கொடுத்தோம்னா இதுமாரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் கிரியோ பேராமீட்டர் 2.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ கொடுத்துட்டு இங்கே அசம்பிளிங் கொடுத்துட்டு, ஸோ நான் எக்ஸசைஸ் நேம் சிம்பிள்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு இஎக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இஎக்ஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தப்போ எனக்கு இதேமாரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதேமாரி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே அசம்பிள்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நான் வரைஞ்சது எங்கே இருக்குன்னா, ஸோ இந்த பாட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் நான் வரைஞ்சதை ஒன்று ஒன்றா எடுத்து அதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியூ பார்த்துட்டு இதான் என்னோடய ஃபிக்ஸட் பாட்டு. ஸோ ஓப்பன் கொடுத்துக்கிட்டேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஸோ இது ஆட்டோவில் இருக்குது. இதை நம்ம டிஃபால்ட்டில் வச்சுட்டோம். டிஃபால்ட்டில் வச்சுட்டா வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லி கன்சிடர் வந்துடும். இதுதான் என்னோடய ஃபிக்ஸ்டு பாட்டு. இதை நான் நகர்த்த மாட்டேன். ஸோ இது மேலே தான் நான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பாட்டெல்லாம் இதுக்கு மேலே அசம்பிள் பண்ணோம். ஸோ அதனால் இது என்னோடய டிஃபால்ட் பாட்டு கொடுத்துட்டு ஃபுல்லி கன்சிடர் வந்துட்டா கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இது மேலே நான் இன்னொரு பாட்டை வைக்க போகிறேன். ஸோ நான் திரும்பி அதேமாரி அசம்பிளில் போயிட்டு, ஸோ நான் அடுத்த ரெண்டாவது பாட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே ஸோ இது எப்போ ஃபுல்லி கன்ஸ்டெயின்டாக மாறும்னா, இந்த இந்த 3 ஆங்கிளே ரொட்டேஷன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 ஆங்கிளே ரொட்டேஷன் ஆகுதுல்ல, இந்த ரொட்டேஷன் ஆகுது எப்போ லாக் ஆகுதோ அப்போ தான் ஃபுல்லி கன்ஸ்டெயின்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இந்த சர்ஃபேஸையும் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆஃப் கட் 0ன்னு கொடுக்குறேன். 0 கொடுத்துட்டு ஸோ இதையும் இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் 0ல் தான் இருக்குது. ஸோ திருப்பி நான் இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸை கொடுத்துட்டு கோஇன்சிடென்ஸில் ஸோ இப்போ எனக்கு இந்த மேலே உள்ள டாப்பு ஒண்டி தான் எனக்கு இப்போ மூமெண்ட்டில் இருக்குது. மற்ற அந்த 2 இது பார்த்திங்கன்னா லாக் ஆகிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த மேல் சர்ஃபேஸையும் ஸோ இந்த சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இது கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபுல்லி கன்ஸ்டெயின் வந்துடும். ஸோ கலரே மாறிட்டு. ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு இது மேலே நான் இன்னொரு பாட்டை ஒன்று வைக்கணும். ஸோ அசம்பிளில் போயிட்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாரி இருக்குது. ஸோ நம்ம இதில் நம்ம கொடுத்து கூட இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆட்டோவில் கொடுத்துட்டு நம்ம ஒன்றா செலக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே நடுவில் இந்த டாட்டாக தெரியல, இந்த ஆக்சிஸ் இந்த சென்டரையும் இந்த சென்டரையும் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் கேட்குது. டிஸ்டன்ஸ் கேட்டு 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோன்னா எனக்கு இப்போ 2 சைடு லாக் ஆகிட்டு. இப்போ எனக்கு இந்த ரெட் சைடு மட்டும்தான் லாக் ஆகணும். ஓகேவா? ஸோ அதை லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த டாப்பையும் இந்த இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 0. ஸோ இப்போ எனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ இந்த ரெட்டு மட்டும் இன்னும் லாக் ஆகாமல் இருக்குது. ஸோ அதையும் லாக் பண்ணிடுவோம். அது என்ன பண்ணணுன்னா, இந்த ஆக்சிஸையும் ஏதாவது 2 ஆக்சிஸை அதாவது நம்ம ரொட்டேஷனில் இருக்க ஆக்சிஸையும் நம்ம டிஃபால்ட்டில் வச்சுருக்க ஆக்சிஸ் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டோம்னா
வந்து லாக் ஆகிடும், ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். 0 கொடுத்துருவோம். 0 கொடுத்தோம். இப்போ எனக்கு ரொட்டேஷனே இருக்காது. ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து ஃபுல்லி எனக்கு வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். நான் என்னோடய 3 பார்ட்டையும் நான் அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் சின்னதாக ஒரு காம்போனண்ட், ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ்க்காக இது வந்து 3 பார்ட்டை வச்சு பண்ணேன். இதேமாரி தான் ஃபுல் அசம்பிளியும் நம்ம பண்ணணும். ஸோ இந்தமாரி தமிழில் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.